எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நடந்து முடிந்த சிசிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் உள்ள ஆப்டிடியூட் கொஷின்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஆவரேஜ் டாப்பிக்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வகுப்பில் உள்ள 12 மாணவர்களின் சராசரி உயரம் 152. அதில் ஒரு வேல்யூ மட்டும் தப்பாக எடுத்திருக்காங்க. அதாவது சரி பார்க்கும்போது 172 என்பதை 148 என்று எடுத்திருக்காங்க. 148ன்னு எடுத்திருக்காங்க. அப்போது ஆக்சுவலாக உள்ள வேல்யூலேருந்து கம்மியான வேல்யூ எடுத்திருக்காங்க. அதனால் நீங்கள் ஆவரேஜ் போடும்போது இங்கே ப்ளஸ் பண்ணிக்கணும். இதே ஆக்சுவல் வேல்யூலேருந்து அதிகமான வேல்யூ எடுத்தால் மைனஸ் பண்ணணும். இதுதான் இந்த கொஷினோட இங்கே ப்ளஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த கொஷினில் ப்ளஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னா கம்மியான வேல்யூ எடுத்திருக்காங்க, அதனால் ப்ளஸ் பண்ணிக்கணும். 172லேருந்து -148, அதாவது 24 கம்மியாக பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த 24க்கு மட்டும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். டிவைடட் பை 12 ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டு ஆல்ரெடி உள்ள 152 கூட கூட்டிக்கிறோம். இதுதான் ஒரிஜினல் சராசரி. இன்கேஸ் இங்கே இந்த கொஷினில் இப்போ 178க்கு 148ன்னு 172க்கு பதிலாக 148ன்னு கம்மியாக எடுத்திருக்காங்க. இதே 182ன்னு அதிகமாக எடுத்திருந்தாங்கன்னா இங்கே நீங்கள் மைனஸ் பண்ணணும். இதுதான் இந்த கொஷினில் டிஃப்ரென்ஸ். அதாவது ஆவரேஜ் டாபிக் இது ஸ்கூல் புக் பேசிஸ் கொஷின் தான் இது வந்திருக்கு. ஈஸியான கொஷின் தான். நெக்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, 2 மிகை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45. சிறிய எண்ணின் வர்க்கம் ஆனது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம். அந்த எண்ணில் அந்த எண்ணை காண்க. இப்போ இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் 4 ஆப்ஷனை பார்த்தாவே ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ கொஸ்டின் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. மோஸ்ட்லி லாஸ்ட்லேருந்து பாருங்க. இது மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் லாஸ்ட்லேருந்து பாருங்க. இப்போ சிறிய நம்பர் 6, லார்ஜ் நம்பர் 9. இப்போ இந்த கொஸ்டின் செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம். அப்போ சிறிய எண்ணின் வர்க்கம்னா 36, 6 ஸ்கொயர் சார் 36. அப்போ 4 மடங்குனா 4 9 சார் 36. அப்போ பார்த்தோம்னா இந்த ஆப்ஷனே கரெக்டாக வருது. மற்றது சும்மா செக் பண்ணி கிராஸ் செக் பண்ணிங்கன்னாவே ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போயிடலாம். அதான் இந்த ஸ்மால் மெத்தடில் ஸ்மால் நம்பர் சிறிய எண் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 4 into லார்ஜ் நம்பர். அப்போ ஈக்குவலாக வருது. அப்போ இந்த நம்பர் தான் கரெக்டான ஆன்சர். தென் நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். மாட்டு வண்டி சக்கரத்தின் தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க. மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் 35 சென்டிமீட்டர். அது 154 மீட்டர் தொலைவுக்கு கடந்தால் அச்சக்கரம் எத்தனை முழு சுற்றுகள் சுற்றி இருக்கும். நம்ம இந்த கொஸ்டினில் கவனிக்க வேண்டியது 2 யூனிட்மே, அதாவது ஆரம் கொடுத்துருக்காங்க, அது கடந்த மொத்த தொலைவு கொடுத்துருக்காங்க. 2 யூனிட்டை ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, இதில் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டுமே ஒரே வேல்யூ நினச்சி இங்கே தப்பு பண்ணுவோம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் கொஸ்டின் ஆன்சர் கரெக்டாக வரும். ரெண்டையுமே ஒரே வேல்யூவில் மாற்றிட்டீங்கன்னா அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஆரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு முழு சுற்றுக்கு எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப முழு சுற்று அப்படின்னா ஒன் ரொட்டேஷன் முழு சுற்று அப்படின்னா அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2/r போடணும். சர்க்கம்ஃபரன்ஸ் 2/r போடணும். 2 into 22/7 into 35 சால்வ் பண்ணோம்னா 220 வருது. அப்போ ஒரு சுற்றுக்கு 220 சென்டிமீட்டர் போகுது அப்படின்னா மொத்தம் அது 154 மீட்டர் போயிருக்கு. அதை சென்டிமீட்டரா மாற்றணும்னா இன்ட்டு 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். இன்ட்டு 100. அப்போ 15400 சென்டிமீட்டர். அப்போ டோட்டல் சுற்று அப்படின்னா இப்போ 15400 டிவைடட் பை 220 which is equal to 70 ரொட்டேஷன். அப்போ ஒரு சுற்றுக்கு 220 மீட்டர் போச்சு, 20 சென்டிமீட்டர் போச்சு அப்படின்னா இவ்வளோ 15,400 சென்டிமீட்டர் எவ்வளோ தூரத்தில் போகும் அப்படின்னா 70 ரொட்டேஷன்ஸ், அதாவது 70 சுற்றுகளில் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏஜ் டைப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அது சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல் 6 மடங்கு. 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இது மாதிரி கொஸ்டின் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஆப்ஷனில் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் மகனின் வயது 4 அப்படின்னா எல்லாம் தந்தையின் வயது, அதாவது தந்தை சரணின் வயது 24, கிட்டத்தட்ட 6 மடங்கு இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் பார்க்கணும். எல்லாமே 6 மடங்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால செகண்ட் கண்டிஷன் பார்க்கணும். 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எல்லாமே இருக்கு அப்படின்னா செகண்ட் கண்டிஷன் பார்க்கணும். செகண்ட் கண்டிஷன் பாருங்க. இதுல 4 வருடங்கள் கழித்துனா இந்த வயதுல 4 கூட்டணும். அப்ப 4 கூட்டினா 8 வரும். இதுல 4 கூட்டினா
24 வரும். அப்ப இது 1:4 அந்த மடங்கு வராது. அப்ப ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி வரும். ஆப்ஷன் பில 4 மடங்கு கூட்டுங்களேன். ஆப்ஷன் பில 4 கூட்டினா 10, 36 4 கூட்டினா 40. இப்ப 4:1 எந்த மடங்கு வந்துருச்சு. அப்ப ஆப்ஷன் 4யுமே பார்க்கும்போது ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அப்படி பண்ண முடியல அப்படின்னா நார்மல் டைப் போங்க. ஏன்னா எக்ஸாம்ல நம்ம டைம் சேவ் பண்றதுக்காக ஆப்ஷன்ல இருந்தே நம்ம சால்வ் பண்ண பார்க்கணும். அப்பதான் நமக்கு டைம் சேவ் ஆகும். ஏன்னா ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் சீக்கிரம் சால்வ் பண்ணிட்டோம்னா கஷ்டமான கொஸ்டினுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிரஸ் 0.35 பார் இன்டூ ஃபிராக்ஷன். அதில் எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது 0.35 பார் என்ற எண்ணை பின்னமாக மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0.35 பார் என்ற எண்ணை பின்னமாக மாற்றுக அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா 0.35 100ஆல் மல்டிப்ளை பண்ணும் ரெண்டு சைடுமே. இது எக்ஸ்ன்னு எடுத்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0.35 அப்படின்னு வச்சுட்டு போத் சைடு 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100x விச் இஸ் ஈக்குவல் டு 35.355 அப்படி போயிட்டே இருக்கும். பார் அப்படின்னா ஒரு நம்பர் இன்ஃபினிட்டிவா போயிட்டே இருக்கும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த காமனா இங்க வெளியில எடுத்தோம். இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா கிளியரா புரியும். n which is equal n இல்ல x which is equal to 0.35 பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல ரெண்டு சைடுமே 100ஆல மல்டிப்ளை பண்ணா 35 ஒரு முழு நம்பர் வந்துடும். அப்ப 100n இதை தனியா 35 பிரிச்சு எழுதுறாங்க. 35 plus 0.35 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுக்கு நம்ம ஆல்ரெடி n சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்ப 100n which is equal to 35 plus n அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப 100n minus n அப்படின்னு கொண்டு வந்தா n காமனா இருக்கு. இப்ப இங்க சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 100 minus n அப்படின்னா 99n வந்துடும் which is equal to 35. அப்ப n மட்டும் வேணும் அப்படின்னா 35 divided by 99. அப்போ இது மாதிரி சில சம்ஸ் எல்லாம் வந்து ஆப்ஷன்ல இருந்து போக முடியாது. இது சிம்பிளிஃபிகேஷன் மாடல். அதனால இந்த சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து தான் இதை நம்ம சால்வ் பண்ணி முடிக்க முடியும். அதாவது ஈஸியான கொஸ்டின் ஆப்ஷன் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இது மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம 2 ஸ்டெப் சால்வ் பண்ணாதான் கொஞ்சம் சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க. 200க்கும் 300க்கும் இடையே 6, 8, 9ஆல் வகுபடக்கூடிய எண்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 6, 8, 9 அப்படின்னா இது எல்சிஎம் மாடல். ஃபர்ஸ்ட் இந்த 6, 8, 9க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 6, 8, 9க்கு எல்சிஎம் வந்து 72. 6, 8 இதை தனித்தனியா பிரிச்சுக்கலாம். 6, 8 அப்படிங்கிற எல் டிவிஷன்ல பிரிச்சுக்கலாம், இல்ல தனித்தனியா ஃபேக்டரைஸா பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு அதுக்கு 6, 8, 9க்கு எல்சிஎம் வந்து பார்த்தோம்னா 72. அப்ப 72ல எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னு பார்க்கணும். அப்போ 1 into 7, இங்க 1 into 72 72, 2 into 72 144, 3 into 72 216, அப்போ 4 into 72 288. அப்போ 300 to 200 betweenல 2 numbers தான் வருது. அப்போ so answer is 2 numbers. The next number. அப்போ இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ எல்சிஎம் அப்படிங்கிறத ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த வகுக்கும் எண்கள் ஓகேங்களா எப்படி கொடுப்பாங்க, வகுக்கும் எண்கள்னு கொடுப்பாங்க, இல்லை வகுப்படும் எண்கள் கொடுப்பாங்க. 200 to 300 இல்லை இந்த ரேஞ்ச் கொடுத்தாவே நீங்க எல்சிஎம் மாடல்னு ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். The next question. The next டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார் எனில் அவ்வேலை இருவரும் சேர்ந்து முடிக்க ஏ வந்து 20 நாள்ல பி வந்து 30 நாள்ல அப்படின்னா டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட்டட் பை both of them அப்படின்னா இப்போ ஏ வந்து 20 நாள், இது ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஏ வந்து 20 நாள் அப்படின்னா பி 30 நாள். இது ரெண்டுக்கும் ஏ பிளஸ் பி அப்படின்னு வேணும்னா நம்ம இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 20க்கும் 30க்கும் எல்சிஎம் பார்த்தோம்னா 60. ஏன்னா பெரிய நம்பர் தான் வரும் எல்சிஎம். அப்போ 30யோட மடங்கு 60. இப்போ 30 வர இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணும். இது 20 வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணா 60 வரும். ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணா 12 days. அப்போ 60 divided by 12 days. 60 divided by 5 which is equal to 12 days வந்துடும். both A and B work for 12 daysல முடிச்சிடுவாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். The next question, இதுவும் டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின் தான். 14 அச்சுக்கோப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 70 பக்கங்களை முடிப்பார்கள் அப்படின்னா 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சுக்கோப்பர்கள் வேணும் அப்படிங்கிறது. ஆக்சுவலா இந்த ஃபார்முலா ஒர்க் டைம் மென் அந்த கால்குலேஷன்ல இது இருக்கு. அதாவது men 1 day 1 divided by work 1, அதாவது which is equal to men 2 day 2 divided by work 2. இதுல சால்வ் பண்ணோம்னா இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா
men 2 தான் கேட்டிருக்காங்க. அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ men 1 14 men பாருங்க, 14 men 5 டேஸ்ல ஒர்க் பண்றாங்க. எவ்வளோ ஒர்க்னா 70 அச்சுக்கோப்பு, விச் இஸ் ஈக்குவல் டு செகண்ட்ல எவ்வளோ மென் தெரியாது, 10 டேஸ் ஒர்க் பண்றாங்க. 100 அச்சுக்கோப்பு அப்படின்னா M2 ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், ரீஅரேஞ்ச் பண்ணாவே கண்டுபிடிச்சலாம். இப்போ 5 அடிச்சுக்கலாம், எப்படி வேணாலும் அடிச்சுக்கலாம். ரீஅரேஞ்ச் பண்ணா men to 10 men அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். 10 பேர் தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். The next question, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அந்த சம் கொடுத்துருக்காங்க. அப்போ ரூபாய் 7500க்கு 8% வட்டி வீதம், ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி கேட்டிருக்காங்க. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்க, 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஒரு வருஷத்துக்கு 8%னா 6 மாசம்னா அரை வருஷம். அப்ப அரை வருஷத்துக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்? 4%. அப்ப டோட்டலா 1.5 வருஷம் அப்படின்னா 1.5 வருஷம்னா 12% வரும். டோட்டலா 1.5 வருஷம்னா 12% வரும். இப்போ வந்து மனக்கணக்கிலே சால்வ் பண்ணிடலாம், எந்த ஃபார்முலா எதுவுமே தேவையில்லை. இப்போ 7500க்கு மொத்தம் நம்ம 1.5 வருஷம் கண்டுபிடிக்கணும். ஒரு வருஷத்துக்கு 8%, அரை வருஷத்துக்கு 4%. அப்போ 1.5 வருஷம்னா 12%. இப்போ 7500க்கு 10%னா 750, ஒரு 0 மட்டும் அடிக்கணும். 2%னா 150, ஆட் பண்ணா 900. இது மாதிரி இந்த மனக்கணக்கிலே சால்வ் பண்ணிடலாம். இதே இன்கேஸ் கொஸ்டின் பாருங்களேன், இப்போ 2.5 வருஷம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், 2 வருடம் 6 மாதங்கள் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 8%, ஒரு வருஷத்துக்கு 8%, 2 வருஷத்துக்கு 16%, அரை வருஷத்துக்கு 4%. அப்ப 20% கண்டுபிடிக்கணும். இதுல 20% கண்டுபிடிச்சோம்னா 10%னா 750, 20%னா 1500. இது மாதிரி சிம்பிள் மாடல் சம்ஸ் கேட்பாங்க, இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆவரேஜ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிரிக்கெட் வீரர் டோனியின் முதல் 30 ஆட்டங்களுக்கான சராசரி ஓட்டம் 72. 31வது ஆட்டம் நடைபெற்ற பின் அவரது சராசரி ஓட்டம் 73ஆக உயர்ந்துள்ளது எனில் 31வது ஓட்டத்தில் அவர் எடுத்திருந்த ரன்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்களேன், முதல் 30 ஆட்டத்துல சராசரி அப்படின்னா 30 × 72. அப்போ டோட்டல் ரன் கண்டுபிடிச்சிடலாம். இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆவரேஜ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் கொஸ்டின் கேட்குறாங்க. கிரிக்கெட் வீரர் டோனியின் முதல் 30 ஆட்டங்களின் சராசரி ஓட்டம் 72. 31வது ஆட்டம் நடைபெற்ற பின்பு அவரோட சராசரி வந்து மொத்தம் 31க்கும் ஃபைனலாக பார்த்தோம்னா 73 அப்படின்னு உயர்ந்திருக்குது. அப்போ பார்த்தோன்னா இதில் வந்து லாஸ்ட்டாக எடுத்த 31வது ஓட்டத்தில் அவர் எத்தனை ரன் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆவரேஜ் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட்லையும் போகலாம், இல்லை ஷார்ட்கட்டாகவும் போடலாம். முதல் 30 ஆட்டங்களில் மொத்தம் வந்து 30 × 72 சராசரியை மல்டிப்ளை பண்ணோம், 2160. 31வது ஆட்டங்களில் மொத்தம் வந்து 31 × 73 மல்டிப்ளை பண்ணால் 2263. இப்போ இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தாவே லாஸ்ட்டாக எடுத்த ஆட்டம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைங்களா, கொஸ்டினை பார்க்கும்போது இப்போ 31வது ஆட்டம் சராசரி எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 72 இருக்கு, இப்போ 73 இருக்கு. அப்ப சராசரி 1 உயர்ந்திருக்கு, 30க்கும் உயர்ந்திருக்கு, 30 ஆட்டத்துக்கும் 1 உயர்ந்திருக்கு. அப்ப 30 பிளஸ் 31வது ஆட்டத்துல 73 இருக்கு. அப்ப 30 பிளஸ் 73, அப்போ கூட்டினா 103 ஆன்சர். இதை ஈஸியா ஆன்சர் சொல்லிடலாம். இது மாதிரிலாம் போட தேவையில்லை, அப்படி இங்க பார்த்தாவே ஈஸியா ஆன்சர் சொல்லிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் அசெண்டிங் ஆர்டர்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஏறு வரிசையில் எழுதுக, சிம்பிளிஃபிகேஷன் டாபிக். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா பின்னத்துல கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம நார்மலாவே 3/4 அப்படின்னா 0.75, அதாவது 3யை 4 டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணா 0.75. 1/2னா நமக்கு நார்மலா தெரியும் 0.50. 1/2னா 0.50. 5/8னா அப்போ 5யை 8ஆல் டிவைட் பண்ணோம், 0.605. இந்த வேல்யூ நம்ம பாயிண்ட்ல கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியா ஏறு வரிசையில் எழுதலாம். அப்ப ஃபர்ஸ்ட் எது சின்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தா 0.5. அப்போ 1/2 தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப ஆப்ஷன்ல போய் பாருங்க, 1/2 ஃபர்ஸ்ட்ல எங்க இருக்கு? இங்க இருக்கு, 7 இருக்கு. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்க, 0.625. அப்போ 5/8 தான் செகண்ட் ஆப்ஷன்ல. அப்போ 5/8 செகண்ட் ஆப்ஷன். அப்போ ஆன்சர் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நிகழ்தகவு டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிகழ்தகவு T20 மட்டைப்பந்து போட்டியில் ராசு 50 பந்துகளை எதிர்கொண்டு 10 முறை சிக்ஸர் எடுத்திருக்காரு. அவர் எதிர்கொண்ட பந்துகளில் ஒரு பந்தை சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் போது அதில் அவர் 6 ஓட்டங்கள் சிக்ஸர் அடிக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு கேட்கிறாங்க. அப்போ மொத்தம் 50 பந்துல 10 பந்துல தான் சிக்ஸர் அடிச்சிருக்காங்க. அப்ப அடிக்காத பந்துன்னு பார்த்தா 40/50. இதை சால்வ் பண்ணி அடிச்சு போட்டோம்னா 4/5 வந்துடும். இதாங்க ஆன்சர். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு பந்து எடுக்கப்படும் போது சிக்ஸர் அடிக்காமல், அதாவது எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு தான் கேட்கிறாங்க. அதனால கொஸ்டினை நல்லா வாசிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின்
ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் நகரத்தின் அதிகபட்ச வெப்பநிலை கொடுத்திருக்காங்க, சில வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. அதனால சராசரி என்னன்னு கேக்குறாங்க. சராசரி பாருங்க, இப்ப பெரிய வேல்யூஸா இருந்துச்சு அப்படின்னா, பெரிய வேல்யூஸ் இங்கெல்லாம் பெரிய வேல்யூவா இருக்கு. இப்ப பெரிய வேல்யூலாம் நமக்கு ஆட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இல்ல கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னா, இப்ப ஈஸியா நம்ம இதெல்லாம் என்ன ரேஞ்ச்ல இருக்குன்னு பாருங்க. 30 above இருக்கு. 35ன்னு நம்ம ஏதாவது ஒன்று அசீவ் பண்ணிட்டோம்னா, இந்த 35ல ஃபர்ஸ்ட் நம்பர் எவ்வளவு இருக்கு? 35ல -0.2 கம்மியா இருக்கு. இப்ப 35 அசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா 35ல ஃபர்ஸ்ட் நம்பர் எவ்வளவு கம்மியா இருக்கு? 0.2 கம்மியா இருக்கு. செகண்ட் நம்பர் அதிகமா இருக்கு, அதனால பிளஸ் போட்டிருக்கேன் 3.5. தேர்ட் நம்பர் கம்மியா இருக்கு, -1.6. ஃபோர்த் நம்பர் -0.3 கம்மியா இருக்கு. ஃபிஃப்த் நம்பர் பாருங்க 0.8 அதிகமா இருக்கு, 0.8 பிளஸ் போட்டிருக்கேன். சிக்ஸ்த் நம்பர் பாருங்க கம்மியா இருக்கு, 2.2 கம்மியா இருக்கு. செவன்த் நம்பர் பாருங்க -0.7 அதிகமா இருக்கு, சாரி கம்மியா இருக்கு, அதனால மைனஸ் போட்டிருக்கேன். அப்ப மைனஸ் பிளஸ் எல்லாம் கூட்டினா 4.3, மைனஸ் எல்லாம் கூட்டினா 5 வருது. அப்ப இது ரெண்டுக்கு ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா -0.7 7ஆல வகுத்தா, அதாவது ஒரு சின்ன நம்பரை கூட்டுறது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நம்ம அசியூம் பண்ணிட்டு இப்படி கூட்டிக்கலாம். அப்படி இல்லையா, ஃபாஸ்டா எல்லாத்தையும் கூட்டி 7ஆல டிவைட் பண்ண ஆன்சர் வந்துடும். Next question. மாறுபாட்டு கேள்வி கொடுத்துட்டு திட்ட விலக்கம் கேட்டிருக்காங்க. அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. ஒரு குழுவில் 100 பேர் இருக்காங்க, 100 பேர் கொடுத்திருக்காங்க. அவர்களின் கூட்டு சராசரி 163.8 சென்டிமீட்டர் மற்றும் மாறுபாட்டு கேள்வி 3.2 அப்படின்னு கொடுத்துட்டு திட்ட விலக்கம் கேட்டிருக்காங்க. இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணாவே போதும். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் மாறுபாட்டு கேளுக்கு ஃபார்முலா தெரியும், சிக்மா, அதாவது திட்ட விலக்கம் டிவைடட் பை ஆவரேஜ்னா எக்ஸ்பான் கொடுத்துருப்பாங்க இன்டூ 100. இதுல அந்த ஃபார்முலால போட்டாவே தெரியும். 3.2 மாறுபாட்டு கேள்வி கொடுத்துருக்காங்க, சிக்மா தான் வேணும். 163.8 கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணி இந்த சைடு வந்தா மல்டிப்ளை ஆகும், மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணாவே 5.24 வரும். இதுதான் ஆன்சர். திட்ட விலக்கம் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணாவே ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விகிதம், வைதிகளின் விகிதம், அந்த விகிதம் டாபிக், அதாவது ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல வைதிகளின் விகிதம் கொடுத்துட்டு அந்த என்ன கேட்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வைதிகளின் விகிதம், வைதி டாபிக் ரேஷியோ ரெண்டு மிக்சரா இருக்கு, ஈஸியா பார்த்துடலாம். இப்ப பாருங்களேன், ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வைதிகள் முறையை 24 மற்றும் 36 கொடுத்துட்டு 8 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா மைனஸ் பண்ணணும், அதோட விகிதம் என்னவாக இருக்குன்னு கேட்கிறாங்க. இப்ப பாருங்க, ரீனா உஷாவோட தற்போது வயது விகிதம் 16, 36. 8 ஆண்டுகளுக்கு முன்புனா இதுல 8 கழிக்கணும், 16, 28 வரும். இதுல 8 வருடத்துக்கு முன்பு இந்த வயது விகிதம்னா 4:7. கொஸ்டின்ல கரெக்டா படிக்கணும். எதோட வயது விகிதம் கேட்டிருக்காங்கன்னா உஷா மற்றும் ரீனா, அதனால நம்ம மாத்தி ஆன்சர் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ரீனா உஷான்னு எழுதிருக்கிறோம், இதை உஷா மற்றும் ரீனான்னு கேட்டாங்க அப்படின்னா 7:4 தான் எழுதணும். நம்ம கொஸ்டினை ஒழுங்கா படிக்காம நம்ம ஆன்சரை மாத்தி ஷார்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு மார்க் வராது. அதனால கொஞ்சம் கொஸ்டினை கரெக்டா பார்க்கணும். உஷா மற்றும் ரீனாவின் வயது விகிதம் தான் கேட்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிம்பிளிஃபிகேஷன் டாபிக், சுருக்குக டாபிக். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் 3/3 -2. அப்ப -2 எதாவது கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே கீழே எழுதிக்கோங்க, கீழே -2 கொடுத்துருக்காது அப்படியே மேல எழுதிக்கோங்க. அப்ப 2/4 ஹோல் ஸ்கொயர் இன்டூ 3/4 இன்டூ 4/2 டிவைடட் பை, அதை அப்படியே மாத்தி எழுதணும்னா மேல உள்ளதெல்லாம் அப்படியே கீழே வரும். 3 பவர்ல உள்ளதுக்கெல்லாம் கால்குலேட் பண்ணா 2/4 இன்டூ 3 அப்படின்னா 8 வரும். 2/8, 3/4, 4/2 divided by 3/6 into 2/6. இப்போ இதை சால்வ் பண்ணனா 2 பவர்லாம் கேன்சல் ஆயிரும். இங்க 8 இருக்கு, இங்க 6 இருக்கு, கேன்சல் பண்ணா மீதி 2/2 தான் இருக்கும். இங்க 4ல எதுவுமே கீழே இல்லை, அப்ப 4 ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். மேல 3/4 இருக்கு, இங்க கேன்சல் பண்ணா 3 ஸ்கொயர் வரும். அப்ப 64 divided by 9 அப்படின்னா 7 into 1/9 வந்துடும். The next question, ஒரு கணச்சது மென்சுரேஷன் டாபிக்ல கேட்டிருக்காங்க. வலைபரப்பை கொடுத்துட்டு அதோட பக்கம் என்னன்னு கேக்குறாங்க. கனசதுரத்தின் மொத்த வலைபரப்பு இல்ல மொத்த புறப்பரப்பு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னாவே 6a². அப்ப 6a² 384. அப்ப a² என்னன்னு பார்க்கணும், 64. ஏன்னா 6ஆல டிவைட் பண்ணா 64. அப்ப a which is equal to 8 மீட்டர். ஃபாலோ பண்ணீங்களா? இதுதான் பக்கம் வந்து 8 மீட்டர். நெக்ஸ்ட் LCM HCF டாபிக்ல இருந்து கொடுத்துருக்காங்க. LCM HCF டாபிக் இந்த கொஸ்டினை பார்த்தாவே ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ
LCM HF டாபிக்ல இருந்து கொடுத்துருக்காங்க. இந்த சம்ஸ் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாருங்க, அந்த ஏதாவது ஈக்குவேஷன்ஸ்க்கு முன்னாடி இந்த முழு எண் ஹோல் நம்பர் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இங்க 3 கொடுத்துருக்காங்க, இங்க 2 கொடுத்துருக்காங்க, இங்க 1 கொடுத்துருக்காங்க. அப்ப 3 2க்கு LCM ஃபர்ஸ்ட் பாருங்க. 3 2க்கு LCM 6. அப்ப 6 ஆப்ஷன் இங்க இருக்கு, சில இருக்கு, டில இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, LCM அப்படின்னா காமன் டேர்ம்ஸ்ல உள்ள பவர்ல அதிகமா எழுதணும். இங்க a - 1 ஹோல் பவர் 1 தான் இருக்கு, a - 1 ஹோல் பவர் 2 இருக்கு. அப்ப பவர்ல 2 எழுதணும், a - 1 ஹோல் பவர் 2, a - 1 ஹோல் பவர் 2 இங்க தான் இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர். क्वेश्चन சால்வ் பண்ணாமே ஈஸியா ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம். a - 1 தான் இருக்கு, சேம் இங்கே -1 இங்கே -1. அப்ப ஆன்சர் இதுதான் அப்படி சொல்லிடலாம். அப்படி இல்லையா, நார்மலா நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம்னா எல்லாத்தையும் பிரிச்சு எழுதணும். 3 2 இதோட LCM 6. a - 1 இப்படி a - 1 இப்படி ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் a - 1 ஹோல் ஸ்கொயர்னா a - 1 இன்டு a - 1 எழுதிக்கலாம். அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தோம்னா a ஸ்கொயர் - 1 ஸ்கொயர்னு பிரிச்சு எழுதணும். a + 1 அது a ஸ்கொயர் - b ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்ல எழுதுனா a + 1 a - 1 அப்படி எழுதலாம். இப்போ காமன் டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் a - 1 ஹோல் ஸ்கொயர் இங்க எழுதிக்கலாம், a + 1 மீதி எழுதிக்கலாம். அந்த முழு எண் போட்டா 6a - 1 ஹோல் ஸ்கொயர் இன்டு a + 1 அப்படின்னு வந்துடும். நம்ம ஃபுல்லா சால்வ் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஆப்ஷன்ல பார்த்தாவே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், find the cube root of 161 divided by 64. அதாவது முப்படி மூலம் இல்லைன்னா தமிழ்ல கனமூலம்னு கொடுப்பாங்க. கனமூலம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் பாருங்க, நம்பரை பார்த்தோன்னே ஈஸி ஆன்சர் ப்ரெடிக்ட் பண்ணலாம். டிவைடட் பை, அதாவது டினாமினேட்டர்ல பார்த்தோம்னா பகுதியில பார்த்தோம்னா 64 இருக்கு. 64க்கு கியூப் ரூட் எடுத்தா ஆன்சர் 4 தான் வரும். 4 வர மாதிரி ஆப்ஷன் பாருங்க, 4 ஆப்ஷன்ல இது மட்டும் தான் இருக்கு. அப்ப ஆன்சர் இதுதான், ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லைங்களா, எல்லாம் நம்ம தசம பின்னத்தை முழு எண்ணா மாத்தணும் அப்படின்னா 64 1ஆல மல்டிப்ளை பண்ணும், பிளஸ் 61 ஆட் பண்ணா 125 டிவைட் பை 64. கியூப் ரூட் எடுத்தா 5/4. அப்ப 5/4 இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரண்டு உருளைகளின் உயரங்களின் விகிதம், அதாவது h1 h2 கொடுத்திருக்காங்க 1:2. ஆரங்களின் விகிதம் 2:1 கொடுத்திருக்காங்க. கன அளவுகளின் விகிதம் கேட்கிறாங்க. அப்ப கன அளவுகள்லாம் நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். உருளையின் கன அளவு அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் தான் கன அளவு. இப்ப இந்த கன அளவு பார்த்தோம்னா பை r1 ஸ்கொயர் வந்து 2 ஸ்கொயர். அப்ப 2னா 4 × 1 வந்துடும். இங்க பை r2 ஸ்கொயர் இன்டு h2 அப்படின்னு பார்த்தா 1 × 2 வந்துடும். காமன் டேர்ம்ஸ் பை கேன்சல் ஆயிரும். அப்போ 4 × 1 அப்படின்னா 4, 1 × 2னா 2. இதை ரேஷியோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2:1 அப்படின்னு வந்துடும். அப்போ ஆன்சர் வந்து 2:1. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு தொகையானது தனிவட்டி முறையில் 10 வருடத்தில் ரெட்டிப்பாக வட்டி வீதம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வட்டி வீதம் கேட்டாவே இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கணும். வட்டி வீதம் என்ன மடங்கா இருக்கு அப்படின்னா, இப்போ பாருங்களேன், r வட்டி வீதம் எத்தனை மடங்கு அப்படின்னா இங்க x - 1 டிவைடட் பை n. எக்ஸ்னா எத்தனை மடங்கு, அப்ப 2 மடங்கு அப்படின்னா 2 - 1 டிவைடட் பை எவ்வளவு காலத்துல, 10 வருஷத்துல அப்படின்னா டிவைட் பை 10 போட்டுக்கோம், இன்டு 100. அப்ப 10% வந்துடும். 2 - 1 1/10, 100 டிவைட் பண்ணா 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சலாம். இதே ஃபார்முலாவை ரிவர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு தொகையானது தனி வட்டி முறையில் எத்தனை ஆண்டுகளில் 10% வட்டி வீதத்தில் ரெட்டிப்பாக மாறும் கேட்பாங்க. அப்படி கொடுத்தா நம்ம கேபிட்டல் N கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ஏபிஜிபி சம்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஜிபி பெருக்கு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க, ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் கொடுத்துருக்காங்க. T2னா செகண்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க, தேர்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. இப்போ காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும், பொது விகிதம் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்மேட் அப்படின்னா தேர்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம். தேர்ட் டேர்ம்னா T3 டிவைட் பை செகண்ட் டேர்ம். அப்போ ரெண்டு நம்பருமே பின்னத்துல இருந்துச்சு அப்படின்னா தலைகீழா போட்டு மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். அப்போ 1/5 × 5/3 which is equal to 1/3 அப்படின்னு சொல்லிடலாம். The next question, if simplification question na next question, இப்போ if a1 - 1 கொடுத்திருக்காங்க, a2 a3 கண்டுபிடிக்கணும். ஒரு ஆபரேஷன் கொடுத்திருக்காங்க, an which is equal to an - 1 divided by n + 2 கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் அந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணணும். n வந்து 1 2 3 சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் a1 சப்ஸ்டிட் பண்ணனும்னா a1 = -1 கொடுத்திருக்காங்க. a2 சப்ஸ்டிட் பண்ணா a2 - 1 divided by 2 + 2, அதாவது n + 2 அப்படிங்கறனால 2 + 2 சப்ஸ்டிட் பண்ணா a2 - 1 a1 வந்துரும் டிவைட் பை 4. அப்ப a1 வந்து நமக்கு -1 ன்னு ஆல்ரெடி தெரியும், -1/4 கண்டுபிடிச்சலாம். அப்ப ஆப்ஷன்ல பாருங்களேன், -1/4 எங்க இருக்கு, இங்க இந்த ஆப்ஷன்ல இருக்கு, இந்த ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து செகண்ட் நம்பர் கண்டுபிடிக்கணும், a3 - 1 டிவைடட் பை ஆபரேஷன் n + 2 கொடுத்திருக்காங்க, 3 + 2 அப்ப 5. அப்ப 3 + 2 5 அப்படிங்கிற மாதிரி எங்க இருக்குன்னு பாருங்க.
அப்போ a2 டிவைட் பை 5, a2 வந்து -1/4 டிவைட் பை 5, அந்த 4 டினாமினேட்டர்ல வந்துடும். அப்போ -1/20. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ரெண்டுமே மைனஸ்ல வந்திருக்கு. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் ஸ்கொயர் நம்பர் சீரீஸ்ல உள்ள ப்ராப்ளம். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா if 1 + 2 + up to n which is equal to k அப்படின்னா 1 cube + 2 cube + 3 cube ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதை கேன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே இதை ஸ்கொயர் பண்ணணும். இதான் ஆன்சர். இது டைரக்ட் கொஸ்டின், கே ஸ்கொயர்னு வந்துடும். இது ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா n × n + 1/2 அப்படிங்கிறது தான் கேன்னு கொடுத்துருக்காங்க நம்ம ஆல்ரெடி. அதனால இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுவோம். கியூப் கேட்டாங்கன்னா அப்படியே ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ ஸ்கொயர் பண்ணால் கே ஸ்கொயர் தான் ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் ஜிபி ஜாமெட்ரி ப்ராக்ரஷன். இதில் பார்த்தோன்னா பெருக்கு தொடர் வரிசையில் காமன் ரேஷியோ கேட்குறாங்க. நம்ம காமன் ரேஷியோ பற்றி முன்னாடி ஒரு சம் பார்த்தோம். செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ செகண்ட் டேர்ம் பாருங்களேன், a⁻m இருக்கு, டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னா செகண்ட் டேர்ம் இல்லை தேர்ட் டேர்ம் கூட எடுத்துக்கலாம். தேர்ட் டேர்ம்னா a⁻m + n இருக்கு, டிவைட் பை செகண்ட் டேர்ம் m + n. இதை பிரிச்சு எழுதுனா a⁻m × a⁻n எழுதிக்கலாம். இந்த a⁻m-ம் a⁻m கேன்சல் ஆயிரும். அப்போ which is equal to a⁻n மட்டும் தான் ஆன்சர் வரும். இதான் காமன் ரேஷியோ. இப்போ வந்து ஆப்டிடியூடுக்கான அந்த எக்ஸ்பிளனேஷன், அந்த டாபிக் எல்லாம் பார்த்துட்டோம். சம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட் ஜிஎஸ்ல உள்ள ஒவ்வொரு டாபிக் வைஸ், அதாவது சயின்ஸ் தனியா, சயின்ஸ்ல பயாலஜி தனியா, அப்போ பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இது தனித்தனியா டாபிக் வைஸ் நாங்கள் எக்ஸ்பிளனேஷன் போட்டிருக்கோம். அடுத்த வீடியோஸ்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அந்த வீடியோஸ் பாருங்க.